ஹாய், திஸ் இஸ் துளசி. வெல்கம் டு துளசி தமிழ் விளாக்ஸ். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாப்பாவோட நேமிங் செரமனி விளாக் தான். பாப்பாவோட நேமிங் செரமனிய ஒரு மெமரபிளா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாக்கு அஃபிஷியலா நேம் வைக்கிற ஃபங்ஷன் 9 டேஸ்லயே பிளான் பண்ணியிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி பண்ண முடியல. மாத்தி 23 டேஸ்ல தான் வந்து என்னன்னா பண்ணோம். இந்த விளாக் பார்த்தோம் அப்படின்னா பாப்பாவோட நேம் வைக்கிற ஃபங்ஷனுக்கு முத நாள் எடுத்த விளாக் தான். டே பிஃபோர் தான் எல்லா வேலையுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் 6 மணிக்கு மேல தான் வந்து என்னன்னா வீட்ல இருந்தே கிளம்பணும். மழை வேற பேஞ்சுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ மழையிலேயே தான் கிளம்பணும். ஃபர்ஸ்ட் நேம் வைக்கிற ஃபங்ஷனோட ஸ்பெஷல்னாவே வந்து நேம் செலக்ட் பண்றது தான். லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன நேம் வைக்கிறது அப்படிங்கிற கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பாப்பா கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். அவங்களோட வந்து நட்சத்திரப்படி ஷோ வந்து தி இந்த 4 லெட்டர் தான் வந்து என்னன்னா ஐயர் குடுத்திருந்தாங்க. ஸோ நாங்க வந்து தான் அப்படிங்கிற மாரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஒரு 4 நேம செலக்ட் பண்ணி வச்சுட்டு எந்த நேம் வைக்கிறது அப்படிங்கிற கன்ஃப்யூஷனே லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. தென் ஒரு நேம கன்ஃபார்ம் பண்ணிட்டு பாப்பாக்கு நேம் ரிவீல் பண்றதுக்கு நம்மளே ஒரு டிஐஒய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுனால ஓகே ஈஸியா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் மாதிரி ரெடி பண்ணோம். ஸோ அதோட அவுட்புட் ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. தென் பார்த்தோம் அப்படின்னா, பின்னாடி இருக்க பேக்ட்ராப் டெக்கரேஷன் ஆல்சோ நாங்க தான் பண்ணது. அந்த பேக்ட்ராப் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாரி தான் இருக்கு. அந்த ஸ்க்ரீன வாங்கும்போது இது ரியல் ஃப்ளவர் மாரி இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஷன்ல தான் வாங்குனோம். பட் ஃபோட்டோஸ்ல பார்க்கும்போதும் சரி, இந்த வீடியோஸ்ல பார்க்கும்போதும் ரியல் இமேஜ் மாரி தான் இருக்குது. பட் வாங்கும்போது யோசிச்சோம் வாங்கலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து என்னன்னா ஒர்த்துன்னு தான் சொல்லிட்டு சொல்லுவேன். இந்த டெக்கரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது 11:00 இருக்கும். சுத்தமா தூக்கமே இல்ல. பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டு, தன்வி பாப்பாவையும் பார்த்துட்டு நாங்க டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே 11:00 முடிக்கும்போது 2:00 இருக்கும். மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோம் அப்டின்னா, எல்லாமே கீழ விழுந்து கிடந்துச்சு. நைட்டு தூங்கும்போது எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணாம போயிட்டோம் போல இருக்கு. ஸோ காத்துக்கு எல்லாமே வந்து என்னன்னா கீழ விழுந்துருச்சு. டபுள் சைட் டேப்ல தான் ஒட்டியிருந்தோம். அவ்ளோ வெயிட் தாங்கல போல இருக்கு. நீங்க இந்த பேனர் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, ஆணி அடிச்சு பேனர வந்து ரோப்ல கட்டி யூஸ் பண்ணுங்க. நம்மளே நம்ம கையால பார்த்து பண்ணோம்னாவே அது ஒரு தனி ஃபீல் தான். வீட்ல இருந்த எல்லா திங்ஸையும் வச்சு ஒரு சூப்பரான டெக்கரேஷன் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க எந்திரிக்கிறதுக்குள்ளயுமே ஃபுட் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க வீட்ல நேம் வைக்கிற ஃபங்ஷன், புண்ணியதானம், தொட்டில போடுற ஃபங்ஷன், பொட்டு வைக்கிறது, பேங்கிள்ஸ்லாம் போட்டு விடுறது எல்லாமே ஒரே டைம்ல தான் பண்ணுவோம். நாங்க இன்னைக்கு பிங்க் தீம் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நானும் தமிழும் கோல்டு கலர். குட்டீஸ் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி மெட்டீரியல்ல அம்மா ஸ்டிச் பண்ணது. செம்ம சூப்பரா இருந்துச்சு 2 குட்டீஸ்க்குமே. நெக்ஸ்ட் நான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு தான் குட்டீஸ 2 பேரையும் வந்து கிளப்பணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். தன்வி குட்டிய தங்கச்சி ரெடி பண்ணிட்டா. செகண்ட் குட்டிய தான் நான் ரெடி பண்ணேன். வீட்ல ஐயர் வரதுக்குள்ளாரையுமே வந்து ஃபுட் பிரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவசரமா வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் அதுக்கான ஒர்க் ரொம்ப ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட செகண்ட் சிஸ்டர் தான் வந்து பிரியாணி செஞ்சிருந்தா. அவ வந்து என்னன்னா, எப்படி வந்து அளவெல்லாம் கரெக்ட்டா செஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் ரொம்ப சூப்பரா, பெர்ஃபெக்ட்டா வந்திருந்துச்சு. டேஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. குஸ்கா, பொட்டேட்டோ ஃப்ரை, ஆனியன் ரைத்தா அவ்வளோதான் பிளான் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. ஐயருமே வந்து பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐயருக்கு தேவையான பூஜை திங்ஸ் எல்லாமே அம்மா, தங்கச்சி, நானு எல்லாரும் எடுத்து குடுத்துக்கிட்டு இருந்தோம். ஐயர் 2 பேரையும் உட்கார வச்சு பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த புண்ணியதான ஃபங்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பேபியையும், அம்மாவையும் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈவென்ட்டே பண்றாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்குமே பிரசவம் அப்படிங்கிறது மறுஜென்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுஜென்மம் எடுத்து வந்த அம்மாவையும், அந்த குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து புண்ணியதானம் பண்றாங்க. வந்தவங்க எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு, நாங்களும் வந்து எங்க 2 குட்டியுமே வந்து உட்கார்ந்து தான் பூஜைய வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். कालवका पुण्यावाजनम् महागणपतिवका पूजादिनं करिष्ये நான் பாப்பாவோட நேம இன்னும் ரிவீல் பண்ணலைல. எங்களோட செகண்ட் குட்டி தேவதை வந்த அந்த டேல இருந்து நாங்க ரொம்ப பாசிட்டிவான விஷயம் நெறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு நாங்க பார்த்து செலக்ட் பண்ண நேம் பார்த்தோம் அப்டின்னா, ததினி, ததினி, ததினி. ததினி அப்படிங்கிறது மீனிங் என்ன அப்டின்னா குறிக்கோள். தென் நதி அப்படிங்கிற வந்து என்னன்னா மீனிங். எங்களோட ஃபர்ஸ்ட் தேவதையோட நேம் தன்வி. செகண்ட் குட்டி பாப்பாவோட நேம் பார்த்தோம் அப்டின்னா ததினி. எங்க 2 பேரோட நேமுமே வந்து என்னன்னா டீல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக, எங்களோட 4 பேரோட வந்து நேமுமே இப்ப டீல தான் ஸ்டார்ட் ஆகுற மாரி தான் வச்சிருக்கோம். தமிழ்,
துளசி, தன்வி, ததினி 4 பேரோட நேமே டீல தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ததினி அப்படிங்கிற நேம வைக்கிறதுக்கு நெறைய வெப்சைட்ல கோ த்ரூ பண்ணோம், சர்ச் பண்ணோம். 3 லெட்டர்ல தான் வரணும். தல தான் ஸ்டார்ட் ஆகணும். தமிழ் நேமா இருக்கணும். ஷா அந்த மாரி லெட்டர்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாரி தான் வந்து என்னன்னா சூஸ் பண்ணோம். இந்த நேம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வந்து என்னன்னா பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாரி சோலோட கனெக்ட் ஆன மாரி இருந்துச்சு. எங்க பாப்பாவோட அஃபிஷியலான நேம் பார்த்தோம் அப்படின்னா ததினி, ததினி, ததினி. ஃபர்ஸ்ட்டு ததினி பாப்பாவோட நேம அவங்க அப்பா தான் வந்து அவங்க காதுல 3 தடவ சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. லைட்டா தேன் தொட்டு தான் வந்து என்னென்ன குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வந்து நாங்களுமே வந்து என்னன்னா நியூ பார்ன்ல தேன் குடுக்கக்கூடாது. லைட்டா வந்து என்னன்னா சும்மா லிப்ஸ்ல மட்டும் வச்சு தான் வந்து என்னென்ன குடுத்தோம். எல்லாருமே வந்து அவங்க அப்பாக்கு அடுத்தபடியா என்னோட மாமனார், மாமியார் வந்து தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாருமே வந்து பாப்பா பேர காதுல சொன்னாங்க. எல்லாருமே சொல்லிட்டு லாஸ்ட்டா தான் அம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னைய எப்ப சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஐயர்ட்ட கேட்டுட்டேன். ஸோ லாஸ்ட்டா தான் அம்மா சொல்லி வந்து என்னன்னா சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. பாப்பாக்கு அவங்க சித்தி, அத்தை, மாமா செய்ய வேண்டிய எல்லாத்தையும் வந்து என்னென்ன பண்ணாங்க. அவங்க பாப்பாக்கு காப்பு, மோதிரம், செயின் இதெல்லாமே வந்து என்னன்னா போட்டு விட்டாங்க. இவங்க தான் பாப்பாவோட கொள்ளுப்பாட்டி. கொள்ளுப்பாட்டி ஆசீர்வாதத்தோட பாப்பாக்கு நேமுமே வச்சாச்சு. அடுத்தது என்னோட அம்மா, பாப்பாவோட பாட்டி. அவங்க தான் வந்து நேம் வச்சாங்க. இவங்க இல்ல அப்டின்னா வந்து எதுவுமே இல்ல அப்டின்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா வந்து என்ன உடம்பு சரியில்லனாலும் சரி வந்து எங்களுக்காக வந்து என்னன்னா, அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அன்னைக்குமே அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்ல. ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்றதுமே ரொம்ப கஷ்டம் அப்டின்னு சொன்னாங்க. ஆனாலும் எங்களுக்காக பண்ணாங்க. இந்த வீடியோல இருக்கவங்க எல்லாருமே எங்களோட க்ளோஸ் ஹார்ட்டட் வந்து ரிலேஷன் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாங்க நல்லா இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நெனைக்கிற ஜீவன் எல்லாமே இந்த வீடியோல இருக்காங்க. ஸோ இவங்க தான் தமிழோட அண்ணா. ஸோ அவங்களுமே பாப்பாக்கு நேம் சொல்லி வந்து என்னென்ன பேர் வச்சுட்டாங்க. இவங்க பார்த்தோம் அப்டின்னா, பாப்பாவோட இன்னொரு மாமா அத்தை. இப்ப இவங்களுக்கு இப்ப தான் வந்து மேரிட் ஆயிருக்கு. நாங்க கூப்பிடாமயே எங்களுக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்த ஒரு உறவு அப்டின்னா, அது இவங்க தான். விக்கி அண்ட் லாவண்யா இவங்க நேமு. நமக்காக ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அப்டிங்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அவங்க வந்ததுல. ஸோ அவங்களுமே பாப்பாக்கு வந்து என்னென்ன காதுல நேம சொல்லி வந்து கூப்ட்டாங்க. லாஸ்ட்டா தான் நான் பாப்பாக்கு பேர் வச்சேன். நான் பாப்பாக்கு பேர் வைக்கும்போது அவங்களுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல. இந்த நேம் நான் தான் செலக்ட் பண்ணேன். அவங்க "நீ என்ன நேம் செலக்ட் பண்ணாலும் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த நேம் புடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு ஸ்டார்ட்டிங்லயே இந்த நேம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்கள கன்வின்ஸ் பண்ணேன். பட் அவங்களுக்குமே வந்து அந்த நேம் ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபைனலி பாப்பாக்கு அஃபிஷியலா ததினி அப்படிங்கிற நேம எல்லாரோட ஆசீர்வாதத்தோட வச்சுட்டோம். நெக்ஸ்ட் நாங்க பண்ண பேக்ட்ராப் டெக்கரேஷன வச்சு பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஃபேமிலி போர்ட்ரெய்ட்லாம் நல்லா வந்திருக்கு. இந்த பேக்ட்ராப் டெக்கரேஷனோட வந்து இந்த வீடியோலாம் பார்க்கும்போது, ஏதோ ஒரு ஹால்ல போய் வந்து ஃபங்ஷன் பண்ண ஒரு வைப் வருது. உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே. நாங்க ரொம்ப ஆவலா இருந்தது அப்டின்னா, இந்த பேனருக்காக தான். பாப்பாக்கு நாங்க பார்த்து பண்ண இந்த டிஐஒய் பேனர் தான். ஸோ இது நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஐயர் நேம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நேம ரிவீல் பண்ணுவோம். இத வந்து இழுத்து விட்டு அப்டின்னு சொல்லிட்டு தான், தன்வி பாப்பாக்குமே அதான் பிளான் பண்ணியிருந்தோம். இவங்களுக்குமே அதுதான் வந்து என்னன்னா பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா என்ன ஆயிருச்சு அப்டின்னா, ஐயர்ட்ட கேட்கும்போது, இல்ல ஒன்ஸ் நம்ம உட்காந்துட்டோம் அப்டின்னா, பாலும் பழமும் சாப்ட்டுட்டு எந்திரிச்சுட்டு தான் வந்து அந்த நேம் ரிவீல் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாருங்க, அந்த நேம இழுத்து விடுறதுக்கும், ஸோ அந்த படிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பண்ண ஒர்க் வந்து ஒர்த் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஃபேமிலியா நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, தன்வி பாப்பா தூங்கிட்டாங்க. பரவால்ல அவங்க தூங்குனாலுமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தோள்ல போட்டுட்டே தான் ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா அவங்க தூங்குறதே பெருசு. ஒன்ஸ் அவங்கள எழுப்பிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தூங்க வைக்கவும் முடியாது அப்படிங்கிறதுனால, பரவால்ல தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இதுல பார்த்தோம் அப்டின்னா, என்னோட 2ண்ட் சிஸ்டர வந்து தங்கச்சி வந்து கூப்பிடாம விட்டுட்டோம். அதனால அவ வந்து, என்ன கூப்பிடாம ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்குறீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு சண்ட போட்டுட்டு வந்து நின்னா. ஸோ உடனே தங்கச்சி வந்து இன்னொரு தங்கச்சி சொன்னா, "நீ உன் ஃபேமிலியோட எடுக்கும்போது வந்து என்னன்னா கூப்பிட்டியா?" அப்டின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை, தங்கச்சி வந்து காவ்யா எல்லாருமே சேர்ந்து வந்து ஃபோட்டோவுமே கிளிக் பண்ணிட்டோம்.
நான் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ஃபேமிலியா 4ஆ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து என்னன்னா, தன்வி தூங்குனதுனால ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு ஃபுட்டுக்கு வந்து என்னன்னா போயாச்சு. ஸோ எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு, சாப்பாடுமே எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு சாப்ட்டாங்க. நான் சாப்பிட்டம்போது எடுத்தது தான் இது. குலோப் ஜாமுன், ரைத்தா, வந்து என்னன்னா குஸ்கா, தென் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை. இதுதான் வந்து என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாரி மெனு. சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் வரைக்கும் கடையில சொல்றதா, இல்ல வீட்ல வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ கடையில சொன்னோம் அப்படின்னா வந்து என்னன்னா, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பட் வீட்ல அப்படிங்கும்போது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், சரி வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் பிளானிங்ல தான் வீட்லயே குக் பண்ணது. நெக்ஸ்ட்டு குட்டி தங்கத்த தொட்டில்ல போடுற மொமெண்ட் வந்து என்னன்னா, தொட்டில்ல போடும்போது வந்து நாங்க சாமிய வேண்டிக்கிட்டு தான் வந்து என்னன்னா தொட்டில்ல போட்டோம். ஏன்னா, இன்ன வரைக்குமே தன்வி பாப்பா தொட்டில்லன்னு தூங்குனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 10 டைம் கூட தூங்கியிருக்க மாட்டாங்க. தன்விக்கு தொட்டில்ல படுத்தாவே வந்து சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஸோ, அந்த மாரி இந்த பேபி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் வந்து போட்டோம். தொட்டில்ல தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தொட்டில்ல படுத்து தூங்கும்போது ஒரு நல்ல வந்து என்னன்னா, அரவணைப்பா அவங்க உணருவாங்க. அதனால நல்லா தூங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தன்வி பாப்பா நியூ பார்ன்ல இருந்தே தொட்டில்ல தூங்குற பழக்கம் சுத்தமா வந்து என்னன்னா கிடையாது. தொட்டில்ல தூங்குவாங்க. ஆட்டுற வரைக்கும் தூங்குவாங்க. ஆட்டி முடிச்சுட்டோம் அப்படின்னா முழிச்சுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொட்டில்லேருந்து தூக்கி எடுத்து நம்ம கையில ஆட்டி தான் வந்து தூங்க வைக்கிற மாரி இருந்துச்சு. இந்த பேபி அந்த மாரி இருக்கக்கூடாது. அப்பதான் எனக்கு 2 பேரையும் மேனேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே, நான் தொட்டில்ல தூங்குறது தான் பிரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல சாமிய வேண்டிக்கிட்டேன். தொட்டில்ல தூங்கணும் இந்த பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அத்தைங்க வந்து மாமா தான் வந்து தொட்டில்ல வந்து என்னன்னா போட்டாங்க பாப்பாவ. அதுதான் முறை போல இருக்கு. அத்தைங்க போடுறது தான். அது என்ன ரீசன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் எங்க வீட்ல வந்து என்னன்னா, பாப்பாக்கு வந்து அத்தைங்க தான் வந்து தொட்டில்ல போட்டு தூங்கவும் வச்சாங்க. நானும் பாப்பாவும் கொஞ்ச நேரம் வந்து தொட்டில்ல இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு, கொஞ்ச நேரம் ஆட்டி விட்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்களோட குட்டி தங்கச்சிக்கு வந்து என்னன்னா, தன்வி பாப்பா லுலுலாயி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வந்து பார்க்க ஹேப்பியா இருந்துச்சு. அவ வந்து நார்மலாவே லுலுலாயி வந்து என்னன்னா பாட்டு பாடுவா, அவங்களோட குட்டி தங்கச்சிக்கு. பாப்பாவ தொட்டில்ல போட்டு ஆட்டி விட்டுட்டு, நாங்க 3 பேருமே கெளம்பிட்டோம். வெளிய போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ 6 மணி போல பாப்பாக்கு காப்பு, வசம்பு இது எல்லாமே போட்டு பொட்டும் வச்சு விட்டோம். இதுக்கு பின்னாடி ஏதோ சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்டின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். டாடா, பாய் பாய்.